சொல்லி தீர்ப்பு பண்ணி அதற்கு ஒரு வாரியம் அமைத்து மாதம் இவ்வளவு கொடுக்க வேண்டும் என்ற தீர்ப்பு வழங்கப்பட்டது. இது உச்ச நீதிமன்றத்தினுடைய கட்டளையாக கருதப்பட்டது. ஆனால் ஒரு முறை கூட கர்நாடக அரசு இதை நிறைவேற்றவே இல்லை. இதை எதிர்த்தாவது அல்லது அவர்களுக்கு இருக்கக்கூடிய இந்த உரிமையை தடை செய்தாவது இந்த ஆணையம் ஏதேனும் நடவடிக்கை எடுத்திருக்கிறதா என்றால் இல்லை. தண்ணி இவ்வளவு உடனே சொல்றதோடு நிறுத்துகிறார். ஆனால் அதே நேரத்தில் இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு ஜீவநதிகளுக்கெல்லாம் இடையில் இது போன்ற நீர் பகிர்வு மேலாண்மைகள் இருக்கின்றன. அதற்கு ஒரு அதிகாரமிக்க ஒரு குழுவை அமைத்திருக்கிறார்கள். அந்த அதிகாரமிக்க குழு என்ன சொல்லுகிறதோ அதை நிறைவேற்ற வேண்டும் என்று அங்கே கட்டளை அது நிறைவேற்றிக் கொண்டே இருக்கிறது, தொடர்ந்து நடைபெறும். ஆனால் காவிரிக்கு மட்டும் அது என்ன பல்லு இல்லாத சிங்கம்னு சொல்லுவாங்க, அது மாதிரி அதிகாரமே இல்லாத ஒரு குழு இங்கே இருக்கிறது. அதற்கு மேலாக நமக்கு நம்மை தமிழகத்தை வஞ்சிக்கக்கூடிய நயவஞ்சகனாக இருக்கக்கூடிய எஸ்கே ஹல்தர், அவர் சென்ட்ரலில் நீர்வளத்துறையில் ஒரு பதவியில் இருந்தார். அது இருக்கிறதுக்கு பிறகு நமக்கு உள்ள உரிமைகளை தடுக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு நாளை இந்த மறுபடியும் பதவி நீட்டிப்பு கொடுத்து வைத்திருக்கிறார்கள். இவர் செய்கிறது நமக்கு முறையே இல்லை. ஒன்று நம்ம கேட்கத்தட்டில் அணைய கட்டக்கூடாது என்று இருக்கிற நிலையில அதை நீங்க கட்டுறதுக்கு திட்டம் போடுங்க, முழு திட்டத்தையே எங்களுக்கு வரையா கொடுங்க என்று சொல்லுகிறார்கள் என்றால் அப்புறம் நாளைக்கு கட்ட விடுவியா கட்ட விட மாட்டியா? தொட்டியை ஆட்டி பிள்ளைங்கிற மாதிரி இவருடைய நடைமுறைகள் நமக்கு எதிராகவே இருக்கிறது. நமக்கு இருக்கக்கூடிய உரிமைகளை இழக்கக்கூடாது. காவிரி தான் நமக்கு வளர்ப்பு தாய், அது நம்முடைய பிறப்பு உரிமை. இதை வச்சுக்கிட்டு தான் நமக்கு நாகரிகம், பண்பாடு, கலாச்சாரம், நம்முடைய பொருளாதாரம் எல்லாம் அதில் தான் இருக்குது. இது ஏதோ விவசாயிகளுக்கு மட்டும் நினைக்கிறாங்க. 18 மாவட்டங்களுக்கு குடிநீர் ஆதாரமாக இருக்கிறது. இது 177 டிஎம்சி நம்ம கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மேற்காட்டில் 66 டிஎம்சி. மேட்டூருடைய கொண்டாடி 92 டிஎம்சி. இது எவ்வளோ இருக்கு பாருங்க. 3ல் 2 பங்கு அவன் தேய்ச்சிட்டான்னா இப்பயே தண்ணி வரல. இதை கட்டி முடிச்சுட்டாங்கன்னா தண்ணி வருவாங்க பார்க்கணும். இன்னொன்று இது யாருக்கோ மற்றவங்களுக்கு பையில இருக்கிறத எடுத்தா விட்டுருங்களா, வீட்டுக்குள்ள அத்துமீறி ஒருத்தர் நுழைஞ்சா விட்டுருங்களா? எனவே அந்த மாதிரி உணர்வோடு உரிமைகளை காக்க வேண்டும் என்ற உரிமையோடு தமிழர்கள், விவசாயிகள் தமிழகத்திலே இருக்கக்கூடிய உரிமைகளை நிலைநாட்ட வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு ஒருங்கிணைந்த வேண்டும், இருந்து மிகச்சிறந்த போராட்டங்களை நடத்த வேண்டும், உரிமைகளை மீட்டெடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்தவர்கள் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இறுதியாக தமிழ் தேசிய இனத்தின் பேராசான் காவிரிக்காகவே தன் வாழ்நாளிலும் அர்ப்பணித்து காவிரி உரிமை மீட்பு குழுவை கட்டமைத்து பல நூறு போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், பேரணிகள், வருமான வரித்துறை அலுவலக முற்றுகை, நரிமண எண்ணெய் எரிவாயு ஆலை முற்றுகை, விமான பயிற்சி பயிர் முற்றுகை, 19 நாள் மாவட்ட ஆட்சியர் காத்திருப்பு போராட்டம், ஒரு வார தொடர் ரயில் மறியல் போராட்டம் என்று பல்வேறு கட்ட போராட்டங்களையும், இறுதியாக நெய்வேலி அனல் மின் முற்றுகையையும், சென்னையில் தமிழர்களை திரட்டி மிகப்பெரிய பேரணியும் நடத்தி வெற்றி கண்டு இன்று பல்லில்லாத காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க தன் வாழ்நாளெல்லாம் உழைத்த ஐயா மணியரசன் அவர்கள் இன்று தன்னாட்சி அதிகாரம் கொண்ட காவிரி மேலாண்மை வாரியம் தமிழர்களுக்கு வேண்டும் என்பதை வலியுறுத்தி இன்றைய பேரணியை நடத்தி நமக்கான கருத்துக்களை வழங்க அழைக்கிறோம். அன்பார்ந்த உழவர் பெருமக்களே, தமிழர் பெருமக்களே, காவிரி உரிமை மீட்பு குழு சார்பில் மன்னார்குடியில் நடைபெறும் இந்த பேரணிக்கு தலைமையேற்றிருக்கக்கூடிய தம்பி ராஜசேகர் அவர்களே, இங்கே நிலை வைத்து ஒழுங்குபடுத்திக் கொண்டிருக்கும் தம்பிகள் நவச்செல்வம், சுடர், தொடங்கி வைத்த நாம் தமிழர் கட்சியின் மாநில பொருளாளர் டாக்டர் பாரதி செல்வன், ஐயா மணிமணியன், ஐயா ஜெகதீசன், சிமியோன் சேவியர் ராஜு, வைகரை ஐயா சாமி கரிகாலன், திருச்சி ஐயா சின்னதுரை என்று பல்வேறு பகுதிகளிலிருந்து பிரிவுகளிலிருந்து வந்திருக்கும் தலைவர்களே, அருமை உழவர் பெருமக்களே, தமிழ் இன மொழி
நாட்டு காப்பு உணர்வாளர்களே, இந்த காவிரி போராட்டம் பல தடவை நாம் நடத்தியிருக்கிறோம். ஆனால் ஒன்றா இழந்திருக்கமே தவிர எதுவும் முன்னேற்றமே இல்லை. அதுக்கு என்ன காரணம்? நமக்கு இருக்கிற அரசியல்லாம் துரோக அரசியல் கட்சிகள். ஒன்று பாருங்கள், வெள்ளைக்கார ஆட்சியில் அங்கே கர்நாடகத்தில் அணை கட்ட போகிறேன்னு சொன்ன உடனே தமிழ்நாட்டில் எதிர்ப்பு. இங்கேயும் வெள்ளைக்கார ஆட்சி, அங்கேயும் வெள்ளைக்காரனுக்கு கட்டுப்பட்ட மைசூர் ராஜ்யம். பேச்சுவார்த்தை நடத்தி 1924 ஒப்பந்தம் போட்டு ஒரு சட்டம் போடுறாங்க. நமக்கு கிட்டத்தட்ட 375 டிஎம்சி தண்ணி தமிழ்நாட்டுக்கு வர்றது போல சட்டம் போடுறான். அதன் பிறகு தான் அவன் அங்கே ஒரு அணை கட்டுறான். நம்ம இங்கே மேட்டூர் அணை அதுக்கு பிறகு நம்ம கட்டுறாங்க. 30 ஆள் திறக்கிறாங்க. அதன் பிறகு புதுசாக அணை கட்டுறதுக்கு உரிமை இல்லை. ஆனால் 68, 69லேருந்து 1969 அனுமதி இல்லாமல், மத்திய அரசு அனுமதி இல்லை, தமிழ்நாடு ஒப்புதல் இல்லை, எதுவும் இல்லாமல் கர்நாடகம் அணை கட்டிக்கிட்டே இருக்கும். ஹேமாவதி ஹேரங்கி அணை கட்டும் போது தடுக்கிறதுக்கு கர்நாடக இப்போ பொதுப்பணித்துறை அமைச்சர் அண்ணா முதலமைச்சர் போனாங்க, பேச்சுவார்த்தைக்கெல்லாம் போனார். சட்டம் பண்ணலை, மூக்கை சிந்தி போடுறது மாதிரி மூக்காவெல்லாம் சிந்தி போட்டான். ஹேமாவதி கட்டினான், ஏரங்கி கட்டினான், அது பத்தாதுன்னு கபினியும் கட்டினான். இவர்களுடைய எல்லாம் எதிர்ப்பெல்லாம் சட்டம் பண்ணவே இல்லை கர்நாடகக்காரன். இந்திரா காந்தி ஏமாத்தினார். சுப்ரீம் கோர்ட்டில் போட்ட வழக்கை வாபஸ் வாங்கன்னு கர்நாடகத்துக்கு சொல்லி 71 தேர்தலில் வெற்றி பெறுவதற்காக கருணாநிதி விவசாயிகள் சார்பில் சுப்ரீம் கோர்ட்டில் போட்ட வழக்கை வாபஸ் வாங்க வச்சார். அதில் மன்னார்குடி ரங்கநாதன், கருமையா மூப்பினார், பல பேர் போட்டாங்க. அந்த வழக்கை வாபஸ் வாங்க வச்சார் கருணாநிதிகிட்ட சொல்லி. அந்த அம்மா இந்திரா காந்தி ஒன்றும் செய்யலை, எந்த முன்னேற்றமும் இல்லை. அவங்க ஒதுக்கிட்டாங்க. சும்மா அந்த அம்மா ஒரு உண்மை அறியும் குழுன்னு போட்டுச்சு, அவங்க வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க, அவ்வளோதான். இப்போ அதுக்கு பிறகு சில அணைகள் கட்டியிருக்காங்க. இப்போ மேற்கே தாட்டில் அணை கட்டிட்டாங்கனாக்க ஒரு சொட்டு தண்ணி வராது. எதுக்கு இந்த அணை கட்டுறாங்கன்னா, இந்த கர்நாடகத்தில் உள்ள அவங்க அணைகளெல்லாம் நிரம்பி வழியிற தண்ணி வெள்ளம் தமிழ்நாட்டுக்கு வருது, மிகை வெள்ளம். அதுதான் மேட்டூருக்கு வருது, அவன் திறந்து விடுறதில்லை. அந்த மிகை வெள்ளம் பெருமழையில் பருவமழை கோளாறுனால வரக்கூடிய மிகை வெள்ள தண்ணீரும் தமிழ்நாட்டுக்கு போகக்கூடாது, தடுத்தரணும் என்ற நயவஞ்சகத்தோடு அயோக்கியத்தனத்தோடு கர்நாடகத்தில் உள்ள எல்லா கட்சிக்காரப்பரும் சேர்ந்து மேற்கே தாட்டு அணை கட்டுறான். அது சின்ன தடுப்பணையெல்லாம் இல்லை, அது ரிசர்வாயர். 67 டிஎம்சி தண்ணீர் தேக்கலாம். நீர் தேக்கம், அது வெறும் தடுப்பணையில் நீர் தேக்கம். இப்போ இருக்கிற அங்கே பெரிய அந்த என்ன ஒரு ராஜா பேர்ல கிருஷ்ணராஜா சாகர், அது 49 டிஎம்சி தான் கொள்ளளவு. 49 டிஎம்சி தான் அது கொள்ளளவு. இது 66.67 67 டிஎம்சி கொள்ளளவு. இது எங்கே தண்ணி வரும்? சராசரியாக நமக்கு கடலில் போய் எப்போது வெள்ளத்துக்கு 5 ஆண்டுக்கு ஒரு முறை கடந்த காலங்களில் போச்சு. இப்போ ஒரு 7-8 ஆண்டுகளாக பெய்யறதெல்லாம் பருவந்தமழையை இயற்கை உட்பாத பெருமழைகள் கொடியில் பெய்யும். 50 டிஎம்சி கடலுக்கு போனாலே பெரிய விஷயம். 5 ஆண்டுக்கு 3 ஆண்டுக்கு வருது, அவ்வளோதான். 67 டிஎம்சி எல்லாம் நிரம்பி கடலுக்கு போகிறதுக்கு வழியே இல்லை. இந்த அபாயத்தை மு.க. ஸ்டாலினோ எடப்பாடி பழனிசாமியும் உணர மாட்டாங்க. எப்படி ஏமாத்தலாம், தலையை தளரான்னு வைப்பாங்க. எலெக்ஷனில் வெற்றி பெற்று பதவி அடைகிற ஆள்கள் தான் விவசாயிகள். இந்த மண்ணின் மக்கள் தமிழர்கள் உணர வேண்டுமா இல்லை? நீ எந்த கட்சியாவது தெரியும், யாருக்காவது ஓட்டு போடாமல் போ. பதட்டமே இல்லையே. இதை தஞ்சாவூர் பிரச்சனை மட்டுமா, மன்னார்குடி தித்திரப்பட்டி பிரச்சனை மட்டுமா? அது ஒட்டுமொத்த தமிழ்நாடு குடி தண்ணீர் இருக்காது. மிச்சம் மீதி தண்ணி வந்தால் நீ குடிநீர் எடுத்துக்க, தமிழ்நாடு தண்ணி இல்லாமல் அப்போ என்ன சொல்ல போகிற? தஞ்சாவூர் தண்ணி இல்லைன்னு சொல்ல போகிற? ஏன்னா குடிநீருக்கு தான் முன்னுரிமை சட்டத்தில் இடம் இருக்குது, விவசாயம்லாம் பின்னுரிமை தான் சொல்லி கொஞ்சம் தண்ணி அது மழை தண்ணி வச்சுன்னா அதை ராமேஸ்வரத்துக்கு சென்னைக்கும் ஓசூருக்கு கொண்டு போகல தவிர தஞ்சாவூருக்கும் மன்னார்குடி தர மாட்டீங்க. அவ்வளோ மோசடி வேலை இருக்குங்க இந்த கட்சிகள் பண்ணுறது. அவன் ஒரு கட்சி எல்லா கட்சியும் சேர்ந்துக்கிறானுங்க. பாஜக, காங்கிரஸ், அவன் எல்லாம் கன்னட வேதிகை கீதிகைன்னு இனவெறி அமைப்புகள் எல்லாம் ஒன்றா சேர்ந்துக்கிறாங்க. இங்கே அப்படி கிடையவே கிடையாது. ஏன்டா சேரலன்னு தான் கட்சியை கேட்கக்கூடிய நேர்மை, துணிச்சல், அக்கறை தமிழன் தமிழச்சிக்கு இல்லை. முதல் குற்றவாளி நம்ம தான், ஞாபகம் வச்சுக்க. நீ ஏமாந்துக்கிற முதல்ல ஏறும், அப்புறம் மூஞ்சியில் காரி துப்புவான். யார் தலைவனாக இருக்கவங்க தமிழ்நாட்டில்?
இப்போ இந்த கவாய்ங்கிற பையன் ஒரு நீதிபதி ரிட்டையர் முன்னாடி சொல்லிட்டு போகிறான், இது வழக்கை தள்ளுபடி பண்ணுறேன்ட்டு. அதுக்கு முன்னாடி ஒரு 10 நாளைக்கு முன்னாடி முல்லை பெரியார் வழக்கை தள்ளுபடி பண்ணுறான். இன்னொரு நடக்க இந்த கடையை இடிச்சிருந்தது எவ்வளோ காலமாக இருக்கும். சொற்பொழி வாக்குறாங்க ஒரு நீதிபதி, தலைமை நீதிபதி சுப்ரீம் கோர்ட் உட்காந்துக்கிட்டு. ரிட்டையர் ஆன பிறகு எங்கேயாவது கவர்னராக போடுவாங்க, என்ன அப்பா சேர்ந்தான்னு தெரியல நாளுக்கு. வரிசையாக நம்மளை தான் பண்ணியிருக்கான். முல்லை பெரியார் வழக்கு 2012-13 நடந்துக்கிட்டு இருக்கு. அதை எடுத்து விசாரிச்சுட்டு அது பழசு, அதை 100 வருஷத்துக்கு மேலே அது எல்லாம் 8 வருஷத்துக்கு மேலே எப்படி தாங்கணும்னு இப்போனா வல்லுநர் கொடுத்து புதுப்பிக்கப்பட்ட அடை அதனுடைய வலுவெல்லாம் சொல்லியிருக்கு வல்லுநர் கொடு. அதை வச்சு தான் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. 152 அடியே தேக்கலாம், அந்த 6 அணையை கொஞ்சம் பேபி டேமேஜ் செப் பண்ணிட்டா 132 52 அடி தேக்கலாம், இப்போ 142 அடி தேக்கலான்னு தீர்ப்பு சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு. அதை துச்சமாக எறிகிறான் அந்த கவாய்ங்கிறவன். ஏன் அவனுக்கு இந்தியாவில் வரும், கேரளா அதெல்லாம் வருவானுங்க, ஏதாச்சும் பதவி கொடுப்பாங்க. அடுத்த சில நாட்களில் நம்ம பிரச்சனையை அவன் தள்ளுபடி பண்ணுறான். மேற்கேத்தாட்டு தட்டக்கூடாதுன்னு அதிமுக ஆட்சியில் போட்ட மனு வழக்கு, திமுகவிலே அதை வலுப்படுத்தி மனு கொடுத்தாங்க. திமுக ஆட்சி பிறகு அதை அப்படியே தள்ளுபடி பண்ணிட்டானே. அதை பற்றி ஒரு பதைப்பு எடப்பாடி பழனிசாமிக்கு உண்டா, ஸ்டாலினுக்கு உண்டா? அப்போ தமிழர்களை ஏமாத்ததான் வழக்கு போட்டிருக்கீங்க 2 பேரும். அவன் தள்ளுபடி பண்ணிட்டான ஒரு வார்த்தை ஸ்டாலின் வாயிலிருந்து வந்துருக்குல்ல. ஏன் நீங்க கேட்க மாட்டீங்க? அந்த கட்சியில இல்லாத விவசாயியும் கேட்க மாட்டீங்க, இருக்கிற விவசாயியும் கேட்க மாட்டீங்க. நம்ம கூப்பிட்டாலும் அந்த வேலை இருக்கு இந்த வேலை இருக்கு போவீங்க. வந்திருக்கவங்க பாராட்டுறோம், நம்ம தொடர்ந்து உயிரோட நடத்திட்டு இருக்கோம். எவ்வளவு பேர் லட்சக்கணக்கான விவசாயம் இருக்காங்க, எப்படி உரிமையை பாதுகாக்க முடியும்? ஒன்னே ஒன்று சொல்றேன் கேளுங்க. வெள்ளக்காரங்க இருந்த காலத்தில் 34 திறக்கப்பட்டது மேட்டூர் அணை. அதனுடைய 50வது ஆண்டு பொன் விழா கொண்டாடப்பட்டது 84. அப்போ ஒரு சிறப்பு மலர் வீடுகளில் போட்டாங்க, காவேரி சிறப்பு மலர். அதில் 50 ஆண்டு சராசரியாக எவ்வளோ தண்ணி வந்திருக்கு மேட்டூரில் இருந்து நமக்கு வந்து டெல்டாவுக்கு செந்தூட்டல் போனது எவ்வளவுன்னா 362 டிஎம்சின்னு அவன் சொல்கிறான். சராசரியாக வந்துருக்கு. அவன் 74லேருந்து அவன் சரியாக தண்ணி திறக்கல, அதெல்லாம் சேர்த்து கூட 362 டிஎம்சி வந்துக்கிறான். இந்த அம்மா இந்திரா காந்தி ஒன்று போட்டியில் ஒப்புக்கு நடிப்புக்கு ஒரு உண்மை அறியக்கூடிய ஃபேக்ட் ஃபைண்டிங் கமிட்டி அவங்க வந்து ஆய்வு பண்ணிட்டு அவன் 1972 வரைக்கும் எவ்வளோ வந்திருக்குன்னு போது 365 டிஎம்சி வந்திருக்குன்னு அவன் கொடுக்குறான் அறிக்கை. மன்னிக்கிறேன், 372 டிஎம்சி வந்திருக்கு சராசரி 1972 வரைக்கும். 34லேருந்து 72 வரைக்கும் 372 டிஎம்சி தமிழ்நாட்டு தண்ணி வந்துருக்கு. இப்போ என்னாச்சு? அடுத்தது இடைக்கால தீர்ப்பு என்ன கொடுத்தாங்க? 1990களில் 205 டிஎம்சின்னாங்க. அது அவன் கொடுக்கல, போன மயிலன் தான் கர்நாடகாரன் கொடுக்கல. கேட்க வேண்டிய யோக்கியம் எவனும் கிடையாது. அவன் செயல்படுத்தலை. அதை செயல்படுத்தலாம், அதுக்கு அதிகாரம் உண்டுன்னு சுப்ரீம் கோர்ட் ஒரு கருத்து சொன்னதுக்கு 91 நவம்பரில் 91 டிசம்பரில் அங்கே இருக்கிற காங்கிரஸ்காரன் பங்காரப்பாங்கிற முதல் மந்திரி தூண்டி விட்டு வந்து நடத்தினான். நம்ம தமிழர்களை இனப்படுதலை பண்ணான். தெரியுமா? பெரியார்களுக்கு தெரியும். எத்தனை பேரை இனப்படுதலை பண்ணானே தெரியாது. அங்கே உள்ள கன்னட தமிழனை அவன் எதுவும் ஊர்வலம் பண்ணானா? தமிழ்நாடு தண்ணி விடுன்ட்டு அங்கே இந்த இனத்தை சேர்ந்தவன், அவன் அந்த இனத்தை சேர்ந்தவன் இன வெறியா இன முரண்பாடால கொண்டு வரான். இங்கே இன முரண்பாடு, இனத்தற்காப்பு, நம்ம தாயகம் அதெல்லாம் நினைப்பே கிடையாது. இதெல்லாம் இங்கே வெறும் பயனாளி கும்பலை நம்மளை வச்சிருக்காங்க. அந்த பயன்பாடு இல்லாம போது பல பேரை இனப்படுகொலை பண்ணான். 2 லட்சம் பேர் அகதியாக ஓடி வந்தாங்க. கோபிச்செட்டிப்பாளையத்தில் இன்னொரு இடத்துலையும் 91 அந்த அம்மா ஜெயலலிதா இருக்கும்போது முதல்ல அகதி முகாம் திறந்துச்சு. எங்கேயாவது உண்டா அது மாதிரி? கேட்க நாதி இல்லாத இனம், போராட துணிச்சல் இல்லாத இனம் தமிழினம்னு அவன் புரிஞ்சுக்கிட்டான். இதோட என்ன வேணும் அவனுக்கு? நம்மளை இனப்படுதலை பண்ணாங்க. எவனாவது போய் பார்த்தானாங்க? இந்த அம்மா ஜெயலலிதா முதல் மந்திரி போய் அந்த நம்ம வீடுகள்லாம் எரிச்சாங்க, கடைகளை சூறையானாங்க, கொண்டாங்க. அந்த இடத்த போய் ஜெயலலிதா முதல் மந்திரி பார்த்துச்சா? முன்னாள் முதல் மந்திரி தன்மான வீரர் கருணாநிதி போய் பார்த்தாராங்க? கிடையாது. நெடுமறையா நான் இப்போ இதில் இருக்கிறோம், மாவீரர் நாளுக்காக சுவிட்சர்லாந்து ஜெர்மனியில் இருந்துட்டு இருக்கோம். யாரும் முக்கிய தலைவர்களை போய் பார்க்க கூட இல்லைங்க. உண்மையில் அரசியல் அனாதையெல்லாம் தமிழச்சி இருக்கிறோம். பெண்களுக்கு இங்கே கொழுப்புக்கு எடுத்து தலைவன் தலைவி புரட்சி கிரட்சி புடலங்காட்டு பேர் கிடக்குறாங்க. புதுசாக பசங்க வர்றாங்க, நடிகர்லாம் வேற. ஏன்னா இந்த பயிர்களை ஏமாத்தலாம், தமிழ் பயிர்களை அப்படின்ட்டு. ஏன் நம்ம கேட்டோமா? ஏன் ஒன்றிய ஜனம் வட்ட ஜனம் வேண்டாலும் புரோக்கர்கள்
எங்கள் தமிழ் இனம் தானே நீங்கள் இங்கே ஊருக்காரன் தானே. புரோக்கர் வேலை பார்க்குற அரசியல் தலைவர்களுக்கு எங்களை ஏமாற்றி வாக்கு வாங்கிட்டு போகிறது புரோக்கர் வேலை. 205 டிஎம்சி கொடுக்கல. இறுதி தீர்ப்பில் 192 டிஎம்சி என்னாங்க, 192 டிஎம்சி குறையுது பாருங்க. 362 குறையுது பாருங்க. 205 டிஎம்சி அதுதான் ஒன்றும் இல்லையா தமிழ்நாட்டில். அடுத்தது இறுதி தீர்ப்பில் 192 டிஎம்சி. ஒன்றும் இல்லை, போடா மயிலான்ட்டான் நம்ம கன்னடக்காரன். இங்கே நாரியத்தை கும்பல் நம்ம தான் சும்மா எப்போ நம்ம கொஞ்சம் பேர் ஆர்ப்பாட்டம் எடுத்து போயிடுவோம். சுப்ரீம் கோர்ட் தலையிடுறான், அதை 177.25 குறைக்கிறான். அதை தந்தானா? எங்கேருந்து எங்கே வந்திருக்கிறோம்? நம்ம கையாளா நம்ம பிள்ளைகள் விட்ட பிள்ளைகளாம் கல்லூரியில் படிக்கிறாங்க. அங்கே முகநூல தாட்டு போட்டு தாண்டி விடுறான், வீரம் பேசுகிறாங்க. இதுக்கு எங்கே போனாங்க? ஆணு பொண்ணு எங்கே போச்சு? நம்ம பிள்ளைகள் விவசாயிகளுக்கு பிள்ளைய பிறக்கலையா? கல்லூரியே படிக்கலையா? சமூக ஊடகங்களே பயன்படுத்தலையா? இப்படி இருந்தால் என்ன? அவன் எங்கேருந்து குறைச்சிட்டு வர்றான் பாருங்க. 177.2 டிஎம்சி அதையும் முடியாதுன்ட்டான். அவனுக்கு இப்போ எல்லாங்க தோழர்கள் பேணுறது போல ஒரு கயவன் எஸ்கே கல்லருங்கிறவனை நீராற்றல் துறை தலைவனாக இருந்தவன். அவன் தான் ஒரு சாதாரண ரிப்போர்ட்டுக்கு கொடுத்தான். அவன் சித்தராமையா போன தடவை முதல்வராக இருக்கும்போது மேற்கேத்தாட்டுங்கிறது அணை கட்டணும், தண்ணி வேஸ்டாக போகுது அதுன்னு கொடுத்தான். அது வந்து குறிப்பு சின்ன அறிக்கைது. ஏன் அப்படி கொடுக்குறேன் மாப்பிள்ள? டீட்டெயில்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் கொடுத்தா சேங்ஷன் பண்ணி தண்ணி சொன்னவன் இந்த எஸ்கே கல்லர் நீராற்றல் துறை தலைவராக இருந்தபோது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதன் பிறகுதான் அந்த ஆள் சித்தராமையா டீட்டெயில்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் டிபிஆர் 9,000 கோடி கொடுத்தான் சித்தராமையா. இவன் கேட்டு வாங்கின பையன். அவனை கொண்டு வந்து ரிட்டையர் ஆன பிறகு பரிசு கொடுக்குறார் மோடி. 5 வருஷத்துக்கு உனக்கு சம்பளம், பஞ்சப்படி, ஆள், அம்பு, சேனை, பரிவாரங்கள் எல்லாம் நம்ம பணத்தில். அவன் தமிழ்நாட்டுக்கு நீதி வழங்க மாட்டான், நியாயம் செய்ய மாட்டான்னு தெரிஞ்சு வேணும்னே அவனுக்கு போடுறான். அடுத்தது அதை சொல்லி முடிச்சிடுறேன். அதனுடைய இவங்க அதில் ஒரு கருத்து வித்தியாசம் வந்துச்சுன்னா அந்த ஆணையத்தில் ஓட்டெடுப்பு நடத்துவாங்களாம். அந்த ஓட்டெடுப்புல பெரும்பான்மை அடிப்படையில் செயல்படுவாங்களாம். எத்தனை பேருக்கு அதில் ஓட்டு அப்படின்னா 9 பேருக்கு ஓட்டு. காவேரி மேலாண்மை ஆணையத்தில் 4 பேர் தமிழ்நாடு, கர்நாடகம், கேரளம், பாண்டிச்சேரி. ஆளுக்கு ஒன்று 4 பேர். 5 பேர் யாரு? மத்திய அரசு அதிகாரிகள். அப்போ சாதாரணமாகவே மத்திய அரசு பெரும்பான்மையாக இருக்காங்க. இவன் 4 பேர் ஒன்று சேர மாட்டான். சேர்ந்தாலும் அவன் ஒன்று திணிக்கலாம். மத்திய அரசு அதிகாரிகள் 5 பேர், ஆக 9 பேர். அப்போ அங்கே ஃப்ராடு. எங்கேயாவது ஒரு அரசாங்க ஆணையை நிறைவேற்றுறதுக்கு வாக்கெடுப்பு நடத்தினா மெஜாரிட்டி தான் நடத்தினான்னு போடுவானா? எங்கேயாவது பக்கம் அது அந்த சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு அந்த ஆணையை நிறைவேற்ற தானே காவேரி மேலாண்மை ஆணையம். அதில் வாக்கெடுப்பு நடத்தா தீரலான்னு எப்படிங்க வரும்? அதையும் நம்மளும் எதுக்கல. ஏன்டா கமிட்டி போடுற? அப்புறம் அதுக்கு எதுக்கு சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு? அதில் பெரும்பான்மை வரணுமா? அது மத்திய அரசு மோடி போட்டதுங்க. மோடி வேலை சாதாரண வேலை இல்லை. 5 பேர் அவன் ஆளு, 4 பேர் நம்மளுக்கு ஒரு ஆளு. பாண்டிச்சேரி சேர்ந்தா நம்ம 2 பேர். என்ன போகிறோம்? எல்லாம் ஃப்ராடு. அதனால இதையெல்லாம் தெரிந்து கொண்டும் நாம் எதிர்த்து சரியாக போராடாமல் இருக்கிறதுனாலையும் நமக்கு தலைவர்கள்லாம் தரகர்கள், கொள்ளையடிச்சா போதும் இருக்க தலைவர்கள், அரசியல் தலைவர்களாக இருக்கிறதுனாலையும் எளிசா நம்மளுடைய உரிமையை பறிக்கலாம். உச்ச நீதிக்கிறது காவேரி ஏற்கனவே போயிடுச்சு. இதெல்லாம் இது அது தென்பெண்ணை போயிடுச்சு, பாலாறு போயிடுச்சு. இப்போ இந்த கொஞ்சம் இருக்காது இந்த காவேரி, இதுவும் போயிடும். இந்த நிலையில் அபாயத்தில் இருக்கிறோம். எனவே நம்ம ஒருங்கு திரண்டு போராடணும். போராடித்தான் இதை தடுத்து நிறுத்தணும். போராடி தடுத்து நிறுத்தணும்னா தமிழ்நாட்டிலே போராட்டம் வரணும். இப்போ இந்த இது வரும்னு வச்சுக்கோங்க, இந்த தேர்தல் பிள்ளற இதுக்கு தீர்வு காலம் தான். நீங்கள் யாருக்கும் ஓட்டு போடாதீங்க. முக்கியமாக பொறுப்பில் உள்ள ஆளுகளை பேசுங்க. என்ன பேசுறதில்ல, என்ன சொல்றீங்க? நம்ம பையங்க இங்கே இருக்காங்களா அதுக்கு பொறுப்பில் கேளுங்க. உங்கள் தலைவரை கேளுங்கப்பா. பறிபா போகிறா நம்ம வாழ்க்கையை. இப்போ இவர் ஸ்டாலினுக்கு எடப்பாடிக்கு என்ன விஷயம்? தஞ்சாவூர், திருச்சி, மன்னார்குடி, திருவாரூர், நாகப்பட்டினம் விவசாயம் பண்ண போட்டாங்கன்னா சிப்காட்டு மோகாளி கொண்டு வரலாம். கமிஷன் வாங்கி கொள்ளையடிக்கலாம். விவசாயம் தண்ணி இல்லப்பா பண்ண முடியாது, விவசாயி தானா விட்டுட்டு ஓடணுங்கிறதா எடப்பாடிக்கு ஸ்டாலினுக்குள்ள திட்டம். இல்லைன்னா பேச சொல்லுங்க, நம்ம வாதம் பண்றேன். இப்போ பப்ளிக்கா ஸ்டாலினுக்கும் எடப்பாடிக்குள்ள திட்டம் டெல்டாவாது கிட்டாவது இதெல்லாம் சிப்காட் வரணும். எல்லாம் இந்த இப்போ தம்பிக்க சொன்னாங்க பெருகாவல் பக்கம் இது போடுறான். என்னது சூரிய மின்சாரம் வயலில்
ஆயிரக்கணக்கான கம்மாளம் நடக்கிறானா வயல்ல. எப்படி இந்த கண்ணை உறுத்துது இந்த டெல்டா விவசாயத்தை அழிக்கிறதுக்கு. இந்த தண்ணி கர்நாடகா புண்ணியவான்கள் தண்ணியை நிறுத்திட்டானா இந்த பயிர் விவசாயத்தை விட்டு ஓடிடுவாங்க. நம்ம சிப்காட்டும் பல்வேறு காட்டுகளும் கொண்டு வந்து கொள்ளையடிக்கலாம், கமிஷன் வாங்கலாம் என்பதுதான் திமுக அதிமுக தலைவர்களுடைய திட்டங்கள். பயங்கரமாக குற்றஞ்சாட்டை வழக்கு என்ன போடுது. அதனால மகிழ்ச்சி அடைவாங்க அந்த ஆழ்வை. இந்த கட்சி அந்த கட்சியெல்லாம் மேலே நான் உள்ளதை பார்த்து அனுபவிச்சு பேசுகிறேன். அதான் திட்டம். சிப்காட்டு தொழிற்சாலை வரணும். அந்த தொழிற்சாலையிலையும் பாருங்க, தமிழன் முதலாளியாக இருக்க மாட்டான், தமிழன் தொழிலாளியாக இருக்க மாட்டான். ஞாபகம் வச்சுக்க, வடநாட்டுக்காரன் வெளிநாட்டுக்காரன் முதலாளியாக இருப்பான், இந்திக்காரன் தொழிலாளியாக இருப்பான். தமிழன் புறம்போக்கு எங்கேயாவது ஓடிப்போம், தமிழன் புறம்போக்கு ஓடி போடான். நம்ம விவசாயியாகவும் இருக்கக்கூடாது, அது தொழிற்சாலையானா நம்ம முதலாளியாகவும் ஆகக்கூடாது, இருக்கு தொழிலாளியாகவும் ஆகக்கூடாது. ஒட்டுமொத்த தமிழின எதிரிகளாக தமிழ்நாட்டு கட்சி வச்சுக்கிட்டு தமிழன் தமிழச்சிய கட்சி உறுப்பினராக பொறுப்பு செய்கிறாங்கன்னா வடநாட்டு தொழிலாளி வேலை செய்கிறாங்க அந்த கட்டடத்தில். ஆமாம், கொஞ்ச நாள்ல அவனே எக்கச்சக்கமாக போயிடுவாங்க. எவ்வளவு மோசடி இருக்கு. இந்த உண்மையை பேசுங்க, அங்கங்கே பேசுங்க. அங்கங்கே என்ன அடுத்த ஆள் கூடி பேசுவோம். காவிரி உரிமை மீட்பு தேர்தலுக்குள்ள இந்த கட்சிகள் இது என்ன உரிமை மீட்கிறானோ அவனுக்கு தான் வாக்கு போடுறதுனா வாக்கே போடுறதில்லை என்ற முடிவையும் எடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. இல்லையே நம்ம ஊர்லேயே நம்ம அனாதை ஆகிடுவோம். நம்ம விவசாயியாக இருக்க மாட்டோம், வேற வேலையும் இல்லை. நம்ம பிள்ளைகள் எதிர்கால தலைமுறை என்ன ஆகும் என்பதை எண்ணி பார்த்து கர்நாடகத்தில் தண்ணியை வச்சுக்கிட்டு புளிச்சேப்பக்காரன் போராடுறான், பசியப்பக்காரன் நீ தமிழ்நாட்டில் போராடுறன்னு அர்த்தம். அதையெல்லாம் சிந்தியுங்கள். இன்றைக்கு இந்த பேரணிக்கு இந்த கோரிக்கையை வைத்திருக்கிற அரசை நோக்கி வந்து கலந்து கொண்ட உழவர் பெருமக்கள் அனைவருக்கும் பாராட்டுகள், வாழ்த்துக்கள். தொடர்ந்து நாம் இந்த கட்சி அந்த கட்சின்னு இல்லாமல் இயல்பாக நம்முடைய தமிழ்நாட்டு உரிமைகளை காவேரி மேலாண்மை ஆணையம் செயல்பட வேண்டிய முறைகளை மற்ற விஷயங்கள் வைக்கிறோம். இதன் சார்பாக இப்பொழுதுள்ள கருதரை நீக்கு, காவேரி மேலாண்மை ஆணையத்திலிருந்து இந்த கமிட்டியை கலைத்துவிட்டு ஓட்டெடுப்பெல்லாம் வைக்காத சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பை செயல்படுத்துகிற கமிட்டியாக போடு என்ற கோரிக்கையை நாம் எழுப்ப வேண்டும். தொடர்ந்து எழுப்புவோம். கலந்து கொண்ட அனைவருக்கும் காவேரி உரிமை மீட்பு சார்பில் நன்றி, பாராட்டு, வாழ்த்துக்கள்.